நான் 2 மாதங்களுக்கு முன்பாக இத்தாலிக்கு வந்தேன். வரும்போது ஒரு பெரிய பெட்டி, ஒரு சின்ன பேக்கோட வந்தேன். வந்த பிற்பாடு ரோம்ல ஒரு 30 நாட்கள் இருந்தேன். ரோம்ல இருந்துவிட்டு தெற்கு இத்தாலி கலாபிரியாவுக்கு வரும்போது கூட ஒரு பை எனக்கு வந்தது. கலாபிரியால ஒரு பங்குல இருந்தேன். அந்த பங்குல இருந்து இன்னொரு பங்குக்கு போகும்போது இன்னொரு பை வந்தது. இப்போ வந்திருக்கிறது 4 பைகள் ஆயிடுச்சு 2 மாசத்துல. இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்பும்போது மிக குறைவான பொருட்களை மட்டுமே கொண்டு போக சொல்றார். ஆனா இன்னைக்கு அருட்பணியாளர்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பல பொருட்களை பல இடங்களுக்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றோம். அது இன்றைய தேவையின் பொருட்டு அல்லது இன்னும் போற இடத்துல செலவு குறைக்க வேண்டும் என்பதற்காக நாம நிறைய பொருட்களை நாம சேர்த்து கொண்டே போறோம். இன்னொரு பக்கம் தன்னிறைவு, நாம எல்லாத்தையுமே நமக்கு உள்ளதை வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடமும் எதையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மையும் இந்த மாதிரி பொருட்களை எடுத்து கொண்டு செல்ல நம்மை தூண்டுகிறது. நற்செய்தி வாசகத்துல பார்க்கிறோம், இயேசு எதையுமே எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமலிஸ்ட் லிவிங், அதை விட ஒரு எசென்சியலிஸ்ட் லிவிங், தேவையானது அதுவும் அவசியமானவற்றை மட்டும் கொண்டு போக சொல்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் தன்னிறைவு கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. இயேசுவை பொறுத்தளவுல செல்வம் என்பது தன்னிறைவை கொண்டு வரும். அந்த தன்னிறைவு வந்துவிட்டால் கடவுள் மேல் சார்பு நிலை போய்விடும் என்பதற்காக அவர் தன்னிறைவை அறவே சாடுகிறார். இன்றைய முதல் வாசகத்துல நம்ம பார்க்கிறோம், தாவீது அரசர் சாலமன் அரசர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு இறக்க போகிறார். போகும்போது அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய கடைசி வார்த்தைகள் நிறைவு பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அனைத்துலகும் போகும் வழி என்று பார்க்கும்போது இன்னைக்கு தன்னிறைவை நோக்கிய வழியாக இருக்கு. ஆனால் இயேசு காட்டுகிற வழி கடவுளை சார்ந்திருக்கின்ற ஒரு வழி. அந்த வழியை நாம பின்பற்ற இன்றைய நாளில் முயற்சி செய்வோம். நன்றி.